சிறப்பு அழைப்பாளராக எங்களோடு வந்திருக்கிற டிராபிக் வார்டன் அமைப்பினுடைய டிபிஓ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் ஆபீசராக இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மரியாதைக்குரிய திரு பூதேஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை அவரோடு சிறந்த முறையில் மேற்கொள்வதற்காக வந்திருக்கிற மரியாதைக்குரிய டிபிஓக்கள் திரு ஜெயக்குமார் குமார் மற்றும் புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதற்கண் வணக்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வானது பள்ளி மாணவர்களுக்கு கல்வி போதிக்கிற வேலையை பள்ளி தாளாளர் மிக சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு வழி நடத்துகிறார். வெறுமனே கல்வி என்பது ஒரு மாணவனை நல்ல கட்டுப்பாடு, கண்ணியம் போன்ற சிறப்பு அம்சங்களை சொல்லி தந்து விடாது. ஒழுக்கம்தான் மனிதனை உயர்த்தும் என்பதற்கடங்க படிக்கிற காலத்திலேயே ஒழுக்கத்தை, கண்ணியத்தை, கடமையை நாம் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக, நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியோடு இணைந்து சாலை பாதுகாப்பு மற்றும் புகையில்லாத பழக்கம் மற்றும் மாணவர்களுடைய இப்பொழுதெல்லாம் தொடங்கிக் கொண்டிருக்கிற தேவையில்லாத செயல்களை எல்லாம் நீக்குவதற்காகவும் அப்புறப்படுத்துவதற்காகவும் ஆர்எஸ்பி என்கிற ஒரு அமைப்பை பள்ளியில் நாங்கள் தொடர்ந்து துவக்கப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆவடி கமிஷனரேட்டுடைய கமிஷனர் வழிகாட்டுதலின்படி, ஆணையரகத்தின் வழிகாட்டுதலின்படி, டிராபிக் அமைப்பினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த செயல்பாடுகள் பள்ளிகள் தோறும் நடந்து கொண்டு வருகிறது. மாணவர்கள் படிக்கிற காலத்தில் நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நல்ல செயல்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில் சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற வகையில் இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போதெல்லாம் படிக்கிற பருவத்திலேயே மாணவர்கள் வாகனங்களை தார்வாராக அபராதத்தை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை, உயிரை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை, உடலை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. எதை பற்றியுமே அவர்கள் கவலைப்படாமல் மிக வேகமாக வாகனங்களை சாலையில் செலுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதையெல்லாம் தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது போன்ற நல்ல பண்புகளை மாணவர்களிடத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து தமிழ்நாடு இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். தொலைக்காட்சியில் நாம் தினந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கெட்ட பழக்கத்தால் தேவையற்றவருடன் சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிற மாணவ செல்வங்கள் அதிகம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். குப்பை போன்று கிடக்கிற செல்போன்களில் மனதை தவறவிட்ட மாணவர்கள் எவ்வாறு சீரழிந்து போகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே மாணவ செல்வங்கள் படிக்கிற காலத்தில் வெறும் படிப்பு மாத்திரமல்ல, ஒழுக்கத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் ஆர்எஸ்பி என்கிற அமைப்பானது நம் பள்ளிக்கூடத்தில் நடத்துவதற்கு கடந்த ஆண்டு முதல் நாம் செயல்படுத்தி வருகிறோம். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத் தருவது, நல்ல பண்பாடுகளை கற்றுத் தருவது, நல்ல பேச்சுகளை மாணவர்கள் பேச வேண்டும் என்பதை வலியுறுத்துவது, அது மாத்திரமல்ல, தன்னுடைய தாய் தந்தை அதே போல ஆசிரியர் பெருமக்கள் வழிகாட்டுதலோடு மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் விளிம்பை தொட வேண்டும், வளர்ச்சியை தொட வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்பி என்கிற அமைப்பை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக எங்களோடு வந்திருக்கிற மரியாதைக்குரிய திரு பூதேஷ் ஐயா அவர்கள்
கல்வி அமைப்பை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் அவர் பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு செய்து மாணவ மணிகள் மிக சிறப்பான முறையில் கடமை தவறாது பள்ளிக்கு வருகிறார்களா, நல்ல பழக்கங்கள் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களா, சாலை விதிகளை பின்பற்றுகிறார்களா என்பதை ஆய்வு செய்து மிக சிறப்பானதொரு வழிகாட்டுதலை ஆவடி ஆணையரகத்துக்கு ஐயா அவர்கள் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்ற டிராபிக் வார்டன்கள் வாயிலாக ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் சென்று மாணவனுடைய வளர்ச்சியில் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறாரா என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த பள்ளிக்கு அவர்கள் வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. எனவே ஐயா அவர்கள் இந்த பள்ளியினுடைய மிக சிறப்பான தாளாளராக விளங்கி கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் மற்றும் பள்ளியினுடைய முதல்வர்கள் வழிகாட்டுதலோடு மாணவர்களுக்கு தர வேண்டிய சான்றிதழ்களை தந்து பிறகு சிறப்புரை ஆற்றுமாறு பணிவன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. மாணவ செல்வங்களை இப்ப வழங்கப்பட்டிருக்கிற சான்றிதழ்கள் சும்மா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்திருக்காங்க, அப்படி அல்ல, விலை மதிக்க முடியாத சான்றிதழ்கள். நீ 12ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்வதாக இருந்தால் அல்லது வேலை வாய்ப்புக்கு செல்வதாக இருந்தால் இந்த சான்றிதழானது மிகவும் சிறப்புக்குரிய சான்றிதழாக மாறும். பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளை ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்துறது இல்லை, பரவாயில்ல பக்கத்துல கொள்வது மாத்திரமல்ல, அதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தகுதியை வளர்த்துக் கொள்ளுகிற மாணவர்களுக்கு தான் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கிற எங்கள் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றுமாறு கனிவன்புடன் வேண்டுகிறேன். வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. பேரண்ட்ஸ் சாரி பாருங்க, பேரண்ட்ஸ் வந்து இதுதான் பேரண்ட்ஸ்ன்றது. ஓகே, ஸோ பசங்க சாப்பிட்டா கூட பேரண்ட்ஸ் வந்து லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நானும் ஒரு பேரண்ட்டு தான், எனக்கு அந்த கஷ்டம் என்னன்றது புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஸ்கூல். On behalf of the school, we welcome Bhupesh, Deputy Commissioner of Police. So, first of all, I would like to thank the management, staff and students of this prestigious institution for giving me the opportunity. இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு நன்றி. ஓகே, ஸோ பேரண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸு, நெக்ஸ்ட் டீச்சர்ஸ். கிளியரா இல்லையா? அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் நீங்கள் எவ்வளோதான் படித்து எவ்வளோ மேலே போனாலும் மறக்கவே கூடாது. இன்னைக்கும் வந்து என் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்க்கணும். அந்த ரெஸ்பெக்டும் இந்த டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு நல்லதான் செய்வாங்க. திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஆனால் வெல்பீயிங் நம்மளோட நலன்ல அக்கறை எடுத்துக்கிறவங்க இவங்க தான். ஆமாவா இல்லையா? சரி, எத்தனை பேர் பேரண்ட்ஸ் சொல்றது வீட்டில் கேட்க மாட்டீங்க? எல்லாரும் கேட்பீங்களா? இங்க பேரண்ட்ஸ் அவங்க எத்தனை பேர் இங்க இருக்காங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? கேட்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. கேட்பாங்களா மாட்டாங்க? பாருங்க. சரி, அதுதான். ஸோ வேர்ல்டுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம ஏஜ்ல இருக்கும்போது நம்மளுக்குலாம் பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து கடந்து வந்த பாதையில அவங்க பட்ட கஷ்டங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு இது சரி இது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பருவத்துல நம்மளுக்கு கேட்காது. மைண்டு என்ன பண்ணும், நம்ம சைடு தான் கரெக்டு,
அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ஜென்ரேஷன் கேப்ல வந்து அவங்களுக்கு செல்போன் ஆப்ரேட் பண்ண தெரியாது. கரெக்டா? நம்ம வந்து ஃபாஸ்டா பண்ணுவோம். நம்மனா என்னோட நீங்க ஃபாஸ்டா பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 7 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவன் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பா, டாடி இந்த பொண்ணு இப்படிதான் டெலி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஜென்ரேஷன் கேப்ன்றது. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு டீச்சர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்தனால அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி தெரியாது அப்படின்றது நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க சொல்கிறது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு டெவலப் ஆகுதோ அதில் பாசிட்டிவ் சைடாக இருக்குது, நெகட்டிவ் சைடாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்திருக்க அஃபென்ஸு க்ரைம் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜினால வந்தது தான். கரெக்டாக? நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும், செல்ஃபோன்லாம் கிடையவே கிடையாது. நான் காலேஜ் படிக்கும் போது செல்ஃபோன் வந்துச்சு, அதையும் காலேஜ் படித்தேன். ஸோ அந்த மாதிரி பிடிச்சாங்க அப்படின்னா 4வது வருஷம் தான் கொடுப்பாங்க. முதல் வருஷம் பிடிச்சாங்கன்னா 4வது வருஷம் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரூல்ஸ் இருந்துச்சு. இப்போ என்னன்னா உங்களுக்கு கிளாஸே வந்து ஆன்லைனில் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. கரெக்டா? ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன் நான் டெக்னாலஜியை வந்து மெயினாக சொல்கிறேன்னா, டெக்னாலஜியில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ரோட் சேஃப்டி பக்கம் வரும். ரோட் சேஃப்டிலேயே வந்து டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஓகேவா? முன்னாடி வந்து நீங்கள் வயலேஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னா போலீஸ் பார்த்தாங்கன்னா அப்படியே அப்படி ஓரமாக நிற்க வச்சு உங்களுக்கு சலான் போட்டுருவாங்க. கரெக்டாக? பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. இப்போ யாராவது நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கம்மி நிற்பாங்க, ஆனால் ரொம்ப கம்மி. அப்போ இப்போ எப்படி இந்த நிலவரத்துக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாது. அதை இங்கே நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பிக் பாஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓப்பனாக சொல்ல போனால் பிக் பாஸ் டேக்லைன் என்ன? பேரண்ட்ஸுக்கு தெரியுதோ இல்லையா, பசங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் டேக்லைன் என்னம்மா? டேக்லைன் சொல்லுவாங்க, என்னது? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதுதான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. அதாவது இப்போ எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவிஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நிறைய இடத்துல வந்து சிக்னல்ஸ்லாம் பார்த்தோன்னா ஏஎன்பிஆர் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் சிஸ்டம்ஸ். ஸோ நீங்கள் ஹெல்மெட் போடல அப்படின்னா போலீஸ் வந்து நின்று செலான்லாம் போட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமராவே வந்து கம்ப்யூட்டரைஸில் சென்ஸ் பண்ணி நம்பர் பிளேட்டில் ஒரு ஜூம் கவரேஜ் எடுத்துக்கும், லாங் ஷாட் ஒன்று எடுத்துக்கும். ஸோ அது கேப்சர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ உங்கள் நம்பர் பிளேட்டுக்கு உங்கள் லைசன்ஸுக்கு ஒரு கேஸ் டாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஹெல்மெட் வயலேஷன், இவர் ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி ஆகிடும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். நீங்கள் அது ஆன்லைனில் தானே வந்துச்சு, எஸ்எம்எஸ் நான் பார்க்கல சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆனால் இந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்ற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகுது. அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் போகுது, அதே நபர் அதே வண்டியை இல்லை அந்த லைசன்ஸ் இருக்கிற நபர் வேற ஒரு ஊருக்கு போகிறாரு. சரி, நீங்கள் தமிழ்நாடு, நீங்கள் ஜம்முவில் போயிடுறீங்க, ஏதோ வண்டி ஓட்டுறீங்க, அங்கே வந்து உங்கள் லைசன்ஸ் நம்பரை வாங்குறாங்க ஒரு செக்கிங்காக. அப்போ இந்த நம்பரை போட்டால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஹெல்மெட் போடாத இதுவை வந்து அங்கே காட்டும். ஸோ இப்போ ஆதார் கார்டு எப்படி இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க, ரேஷன் கார்டு எப்படி இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்களோ, உங்களை ஃபைன் சிஸ்டமும் இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், திருநெல்வேலியில் ஒருத்தர் கார் வச்சுருக்காரு, ஒரு எத்திஎஸ் கார் வச்சுருந்தாரு. ஸோ அவர் திருநெல்வேலி, சென்னை, மதுரை இந்த சரௌண்டிங்லாம் வயலேஷன் பண்ணியிருந்தார். ஸோ அவர் ஹைதராபாத் போகும்போது ஹைதராபாத்தில் ஒரு சிக்னல் ஜம்பிங் கேஸில் அவரை வந்து நிறுத்துறாங்க ஹைதராபாத் போலீஸ். அப்போ அவர் வண்டி நம்பரை லைசன்ஸை ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 84,000 ரூபாய் ஃபைன். என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் 2 வருஷத்தில் அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், சென்னை, மதுரை இந்த மாவட்டத்தில் வந்து இந்த சிக்னல் வயலேஷனு, ஓவர் ஸ்பீடிங்கு அப்படி இப்படின்னு போட்டு 84,000 ரூபா ஃபைன். அந்த ஃபைன் அமௌண்ட்டை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சார் நீங்கள் 2 வருஷமாக இவ்வளோ ஃபைன் பண்ணி இவ்வளோ பெனால்ட்டி வந்திருக்குது, 84,000 ரூபாய் கட்டிட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. எங்கே தமிழ்நாட்டில் பண்ண வயலேஷனுக்கு ஹைதராபாத்தில் ஃபைன் கட்டினார் அவர். ஸோ இன்னைக்கு சொஃபிஸ்டிகேஷன் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து இப்போது June 1 டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் மாறல, ஆனால் டிராஃபிக் ஃபைன் இம்போசிஷன்ஸ்லாம் மாறி இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய மாறி இருக்குது. ஸோ ஹெல்மெட்டு,
ஹெல்மெட் வந்து எவ்வளோ காசு ஆகுது? பேரண்ட்ஸ் ஒரு ஹெல்மெட் எவ்வளோ ஆகுது? ஐஎஸ்ஐ ஹெல்மெட் 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம போடாமல் போய் எவ்வளோ கட்டுறோம்? ஒரு டைமுக்கு 1000 ரூபாய் கட்டுறீங்க. நீங்கள் 1000 ரூபாய் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஆனால் 500 ரூபாய் ஹெல்மெட் போடுறதுக்கு ரெடியாக இல்லை. அண்ட் இன்னொரு இப்போது பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் நான் கொடுக்குறேன், பசங்களை வண்டி எடுக்க விடாதீங்க. பக்கத்தில் இருக்க கடைக்குனாலும் நடந்து போட்டோம் இல்லை சைக்கிளில் போட்டோம், பேரண்ட்ஸ் வந்து வண்டியை கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி இந்த சட்டம் இருந்திருக்கு, ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஜுவனைல், அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்க அண்டர் ஏஜில் இருக்கவங்க வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா கேஸ் வந்து பசங்க மேலேயே இருக்கும், பேரண்ட்ஸ் மேலேயே இருக்கும். வண்டி யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயும் இருக்கும், பேரண்ட்ஸ் மேலேயும் இருக்கும், பசங்க மேலேயும் இருக்கும். இது பேரண்ட்ஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணுன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இது நடந்த இன்சிடென்ட் இது. ஸோ நார்த் மெட்ராஸ் சைடில் ஒரு வாலிபர் வந்து இப்போ அவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே வண்டி ஓட்டி ஒரு கேஸில் மாட்டியிருக்காரு. இந்த மாதிரி அண்டர் ஏஜ் டிரைவிங்கில் அவருக்கு வந்து லைசன்ஸ் எதுவும் கிடையாது. பட் இப்போ காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாரு. காலேஜ் ஜாயின் பண்ண போகும்போது என்ன இருக்குது, வீட்டில் அடம் முடிச்சு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு வண்டி கொடுத்தாதான் நான் காலேஜ் போவேன், நான் காலேஜ் போனேன் அப்படி இப்படின்னு அடம் முடிச்சு R15 வண்டி வாங்கியிருக்காங்க. வண்டி வாங்கி கொடுத்து 3ஆவது நாள் அவர் வந்து தண்டர்பட் ஹைரோடில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு மீடியனில் வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல், வேறு எந்த லாரி எதுவுமே இம்ப்ளிமெண்ட்லாம் இது இன்சிடென்ட்லாம் ஆகலை, அவரே ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மீடியனில் இடித்து லேம்ப் போஸ்டில் இடித்து 2 days ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இஸ் நோ மோர். இப்போ இதில் பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களை சொல்கிறோம், பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், வண்டி ரெஜிஸ்டர் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் லைசன்ஸ் கிடையாது, வண்டி ஃபாஸ்ட்டாக எடுத்து போட வண்டி ரெஜிஸ்டர் பண்ணலை. இப்போ இந்த மொத்த லாஸும் யாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ், வண்டி வாங்கி கொடுத்த பேரண்ட்ஸுக்கு தான். ஏன்னா பையனும் கிடையாது. ஓகேவா? இப்போ அவங்க வண்டி கொடுத்ததுக்கு அவங்க மேலே கேஸும் அவங்க மேலே தான் வரப்போகுது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் கிட்ட க்ளீனாக கேட்டுக்கிறேன், லைசன்ஸ் இருக்கிற வர வரைக்கும் வண்டி கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து முன்னாடி தான் வந்து யாருக்கு பாதிப்பாகுதோ அவங்கள தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அப்படி கிடையாது. யார் மேலே தப்பு இருக்கோ எல்லா டாக்குமெண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து கிளைமே பண்ண முடியும், நீங்கள் வந்து எதிர்த்து இது ஃபைல் பண்ண முடியும். லைசன்ஸ் இல்லை, வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்களே பாதிக்கப்பட்டாலும் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ June 1 அதெல்லாம் தான் வந்து மாற்றிருக்காங்க சட்ட விதியில். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அண்டர் ஏஜ் டிரைவிங்கில் கேஸுன்ட்டு, அது சிறுவர்களோட லைஃப்பில் எப்படி இம்பேக்ட் ஆகுன்றது நான் சொல்லிடுறேன். சரி, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்குன்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலர்லி இப்போ ஐடி கம்பெனிஸு இல்லை ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும் எதுனாலும் இப்போ வந்து கோர்ட்டு எஃப்ஐஆர் எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சிட்டாங்க. கம்ப்யூட்டரில் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல வேலையில் போய் சேரும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்னு ஒன்று ரன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லா கம்பெனியுமே நடக்கும். எல்லா கம்பெனியுமே இப்போ பண்ண சொல்கிறாங்க, ஏன்னா இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கனால. ஸோ அதில் வந்து நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் 10th மார்க் ஷீட்டுனா, 12th மார்க் ஷீட்டுனா, காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட்டுனா, இதெல்லாம் ஜெனியூனா, நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா, பாஸ்போர்ட்டுக்கு எப்படி வெரிஃபிகேஷன் நடக்குமோ அதே மாதிரி வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் கிரிமினல் அண்ட் கோர்ட் ரெக்கார்ட் செக்னு ஒன்று இருக்குது. கிரிமினல் அண்ட் கோர்ட் ரெக்கார்ட் செக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஒரு ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்கில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா, உங்கள் மேலே உங்கள் பேர் எதுலையா டேக் ஆகிருக்கா அப்படின்றது வரும். சார் நீங்கள் ஒரு அஃபென்ஸில் மாட்டிருக்கீங்க, சரி அண்டர் ஏஜ் டிரைவிங்கில் அஃபென்ஸில் மாட்டிருக்கீங்கன்னா உங்கள் பேர் அதில் காட்டும். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு தெரியும் சிவில் கேசஸ்னால் என்னான்ட்டு, சொத்து பிரச்சனை எல்லாம் பிரதிவாதியாக போட்டிருப்பாங்க, கூட சேர்த்து விட்டுருப்பாங்க, இவரோட மகன் அப்படின்ட்டு, அதெல்லாம் கூட அங்கே தெரிய வரும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு சிஸ்டம் டெக்னாலஜி வளர்ந்துட்டனால, ஸோ நம்ம இன்னைக்கு பண்ணுற ஒரு சின்ன விஷயம்னால நாளைக்கு நம்மளோட ஃபியூச்சர் பாதிக்கக்கூடாது. பேரண்ட்ஸ், நான் அது உங்ககிட்ட அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டுக்கிறேன், பசங்களுக்கு லைசன்ஸ் வந்தால் வண்டி வாங்கி கொடுங்க. அப்போ கூட லைசன்ஸ் வந்துச்சுன்னா பிறகு வண்டி வாங்கி கொடுங்க. அதுவும் ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்காதுங்க. ஆனால் நம்ம பசங்க நம்மளுக்கு வேணும், பிற்காலத்தில் வேணும். ஏன்னா இன்னைக்கு ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பசங்க விருப்பப்பட்டு கேட்குற வண்டியை வாங்கி கொடுக்குறாங்க. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் தான். R15 இல்லைன்னா 10th படிக்கிறவங்களுக்கு டியோ வாங்கி கொடுக்குறீங்க. பசங்க அடம் பிடிப்பாங்க,
நான் 10th பாஸ் பண்ணிட்டேன், இவங்க வண்டியில் வராங்க, அவங்க வண்டியில் வராங்கன்னு தயவு செஞ்சு அடம் முடிச்சா அடம் முடிக்கிட்டோம். இப்போ சிரிச்சிட்டு இருக்காங்க, வீட்டில் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வண்டி வாங்கி கொடுக்காது. வண்டி வாங்கிட்டோன்னா உங்கள் கேஸில் சம்பாரிச்சு அவங்க வாங்கிக்கிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் நல்லது தான் சொல்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட்டு உயிர் விலை மதிக்க முடியாது, கரெக்டா? இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ன்றது வந்து ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்கும்ன்ற ஃபர்ஸ்ட்டு உயிரிழப்பை எவ்வளோ பாதிப்பு உண்டாக்குன்றது உங்களுக்கு தெரியாது, பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதுவும் நம்ம பசங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அக்கா, அண்ணா, தங்கச்சி, மாமா, அந்த மாதிரி கூட இருந்து ஒருத்தரை வந்து இழந்துட்டிங்கன்னா அதோட இம்பாக்ட் என்னன்றது உங்களுக்கு இப்போ புரியாது, போக போக புரியும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நொடியில் ஒரு அஜாக்கிரதைனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுது. அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் லாரி டிராஃபிக், கரெக்டா? லாரி டிராஃபிக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேப் இருக்குது, அப்படி பூந்து போயிடலான்னு சொல்லி பூந்து போவோம். ஆனால் அது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாரி டிரைவர் அந்த ஹைட்லேருந்து உட்காந்து நீங்கள் சைக்கிளில் வரீங்களோ பைக்கில் வரீங்களோ அவங்களுக்கு அந்த லெஃப்ட் கார்னர் தெரியாது. தட் இஸ் கால்ட் அஸ் பிளைண்ட் ஸ்பாட். நீங்கள் கேப் இருக்குன்னு நினச்சி போகணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, மிரரில் பார்ப்பாரு. மிரர்லேயும் நீங்கள் தெரிய மாட்டீங்க, ஏன்னா மிரர் ஹைட்டில் இருக்குது, நீங்கள் க்ளோஸாக இருப்பீங்க, போயிடலான்னு நினைப்பீங்க. அவர் வண்டி இயக்கும் போது 2 கேப்புக்கு நடுவில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த விபத்து நடக்கிறது. என்ன ஆகும், வண்டி இடிச்சு நீங்கள் உள் பக்கமாக விழுந்தீங்கன்னா வண்டி சக்கரம் ஏறிடும். ஸோ அதனால வந்து ஒரு கனரக வாகனம் போகுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தள்ளி போகிறது ரொம்ப நல்லது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும். ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த ரோடில் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாரி இதில் கரெக்ட் ஓவர்டேக் பண்ணுறேன்னு போவோம், ஆனால் முன்னாடி என்ன இருக்காது, இல்லை குறுக்க எவன் வருவான்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ இங்கே ரோடுக்கும் வந்து ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த ரோடை வந்து சமம் பண்ணி ரோடு எல்லாம் இது பண்ணுறதுக்கு எல்லாம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த ஒர்க்கெல்லாம் இன்ஜினியரிங் பார்ட் நடந்திருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டில் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஜுகேஷன் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு மெயினாக எஜுகேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் இந்த ஆர்எஸ்பியை வந்து கொஞ்சம் டிலேடாக ஆரம்பித்தோம், அதனால் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கவர் பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் வந்து அதனால தான் ஜூன்லேயே நாங்கள் வந்துட்டோம். ஸோ தட் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்எஸ்பி யூனிட்ல நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டிசிப்ளின், என்சிசி ஸ்கவுட்ஸ் கைட்ஸில் என்ன சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி டிசிப்ளின் இஸ் மஸ்ட் ஓவர். ஓகே, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி வில் இன்கல்கேட். ஏன்னா யூனிஃபார்ம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் முக்கியம். நெக்ஸ்ட் டிசிப்ளின் தாண்டி என்ன அது பண்ண, ரோட் சேஃப்டி. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா சில பாயிண்ட்ஸ், இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதோட விழிப்புணர்வு ஏற்படுத்தினா உங்களுக்கு ஆனால் ஒரு அமைப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதை தவிர்த்து டிராஃபிக் சிக்னல்ஸ், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நாங்கள் ஆர்எஸ்பி கேடட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்போம். அது எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ உங்கள் ஸ்கூலில் காலையில் 8 மணிக்கு இல்லை 9 மணிக்கு ஸ்கூல் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது 8:40க்கு கூட்டமே இருக்காது, 8:50 கூட கூட்டம் இருக்காது. 9 மணி பெல்லுக்கு 8:55 பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கேட்டு முன்னாடி நிற்பீங்க, கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும், டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஆர்எஸ்பி கேடட்ஸ் நம்ம ஸ்கூல் வாசலில் நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த நியர்பை இந்த இங்கேருந்து ஒரு 100 மீட்டர், இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் பிடி மாஸ்டர்ஸு ப்ளஸ் நாங்கள் வந்து சில டைம் நாங்கள் டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட்டை நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்ம டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான இது. ஸோ ஆர்எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா we have entitled to have a field implementation. இப்போ எல்லாம் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஆவடி ஆணையரகம் வந்து புது ஆணையரகம்னால கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இப்போ ஆவடி ஆணையத்துக்கு உட்பட்ட போரூர், அண்ணா நகர், போரூர், மொகப்பேர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அம்பத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆர்எஸ்பி கேடட்ஸ் வந்து அவங்க ஸ்கூல் வாசலில் டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு பண்ணுறாங்க. ஸோ அதே கைண்ட் ஆஃப் கரிக்குலம் தான் இங்கேயும் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் நான் ஒரு 10 நிமிஷம் போர் அடிச்சிட்டேன். பேரண்ட்ஸ் வேறு ரொம்ப பசிமாக்கியத்தில் இருக்காங்க, சாரி. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. ஸோ பின்னாடி வர ஃபங்க்ஷனில் என்னால் முடிஞ்சால் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.